أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح சூரா மரியம் 64வது வசனம். இந்த 64வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக் லஹு மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா வமா பைன ذلك வமா கான ரப்புக நஸிய்யா. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, உம்முடைய இறைவனின் ஆணையின்றி கட்டளையின்றி வானவர்களாகிய நாங்கள் இறங்குவதில்லை. எங்களுக்கு முன்னுள்ளவையும் பின்னுள்ளவையும் அவற்றுக்கிடையே உள்ளவையும் அவனுக்கே உரியது. யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. உன்னுடைய இறைவன் எதையும் மறப்பவனாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 64வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அதுக்கு அடுத்து 65வது வசனம், அவனே வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றின் இறைவன் ஆவான். எனவே அவனையே நீர் வழிபடுவீராக, அவனை வழிபடுவதற்காக சிரமங்களை சகித்துக் கொள்வீராக. அவனுக்கு நிகரான எவரையும் நீ அறிந்ததுண்டா அப்படின்ற கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த வசனம் ஆரம்பிக்குது. இதோட விளக்கங்கள் தஃசீர் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இறை தூதர்கள்ட்ட இருந்து வானவர்கள் தாமதமா இறை செய்திகளை கொண்டு வர்றாங்க இல்லையா, இறைவன் இருந்து. அப்போ இறை தூதர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. இறைவனுடைய கட்டளையின் பேர்ல தான் நபிமார்கள்ட்ட வானவர்கள் வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் வராம இருக்கிறாங்க. சில நாட்கள், பல வாரங்கள் இப்படி வராமல் இருக்கிறத பார்த்துட்டு அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. அப்பதான் இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க இப்போது எங்க சந்திச்சதை விட அதிகமா சந்திக்க தடையா இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்திருக்கிறப்போ, அப்போ நபி அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உடைய இறைவனுடைய கட்டளை, அவனுடைய அந்த ஆர்டர் இல்லாம வானவர்களாகிய நாங்க இறங்க முடியாது, வர முடியாது, அதனாலதான் வர்றதில்ல அப்படிங்கிறதா இந்த 64வது வசனத்தின் மூலமா தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தி சஹீல் புகாரி 3218, 4731, 7445 இந்த நம்பர்ல எல்லாம் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து முஸ்னத் அஹ்மதுலையும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. அவங்க அடிக்கடி வரணும், அவங்களுக்கு நமக்கு தேவையான நல்ல உபதேசங்களை சொல்லணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து வரணும், அதன்படி நம்ம செயலாற்றணும், இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஆனா சில நேரம் வராம போறத பத்தி கவலைப்படுறாங்க. அப்பதான் கேட்கவும் செய்யறாங்க, இப்ப நீங்க என்னை சந்திக்கிறீங்க, இது அடுத்து சந்திக்கிறதுக்கு தடையா என்ன இருக்குது அப்படிங்கிறதுதான். இல்ல, நாங்க இப்ப நம்ம போய் ஒருத்தர் விரும்புற நேரத்துல சந்திக்கிறோம், பாக்குறோம், பேசுறோம். ஒரு சில நேரத்துல வாங்க வாக்கிங் போயிட்டு வரலாங்கிறோம், வாங்க வெளியே போயிட்டு வரலாங்கிறோம், வாங்க விசிட் போயிட்டு வரலாங்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறோம், பேசுறோம், போறோம், வர்றோம் இல்லையா. ஆனா அந்த மாதிரி நினைச்ச நேரத்திலெல்லாம் மாணவர்கள் நபிமார்களை சந்திக்க முடியுமாண்டா? அப்படி சந்திக்க முடியாது. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம சும்மா வெறுமனே சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வர முடியாது அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சில நாள் வரல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இறைவனுடைய கட்டளையின் பேர்ல தவிர, அவனுடைய ஆர்டர், அவனுடைய அந்த உத்தரவின் பேர்ல தவிர வானவர்களாகிய நாங்க இறங்குறது இல்லை அப்படிங்கிற இந்த வசனத்தை சொன்னாங்க அப்படிங்கிற செய்திய அடுத்தும் பதிவு பண்றாங்க. தஃசீர் தபரியில இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் பின்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு இடையே உள்ள அனைத்துக்கும் உரியவன்
எல்லாமே அவனுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற செய்தியை இதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப எங்களுக்கு முன்னுள்ளவை அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லல. எங்களுக்கு முன்னாடி உள்ளது இந்த இம்மை, இந்த உலக விவகாரம், இந்த உலகத்துல இருக்க இந்த வஸ்துகள் தான் எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்து எங்களுக்கு பின்ன உள்ளவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றதுக்குரிய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு பின்னாடி வரக்கூடியது மறுமை, அதோடைய விவகாரங்கள், அதை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ளது, அதுக்கும் அவன் தான் சொந்தக்காரன், அதுவும் அவனுக்கு தான் உரியது அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அதுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில 2 முறை சூறு எக்காலம் ஊதப்படும் இல்லையா. நம்ம இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதையெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு. நமக்கு பின்னுள்ளதுன்னா மறுமை, நாளைக்கு மஹ்ஷர்ல நீதி தீர்ப்பு நாள், அங்க சொர்க்கம், அங்க நரகம், அங்க நல்லது கெட்டது எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்றது எதை குறிக்குதுண்டா, 2 சூர். ஒண்ணு உலகத்தை அழிக்கிறது, அதுக்கடுத்து திரும்பி உண்டாக்குறது. இதுக்காக 2 சூர் ஊதுறது நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். சூரா நாஸியாத்துல அல்லாஹ் இன்னும் ரொம்ப அழகா சொல்லி காட்டுவான். மற்ற வசனங்கள்லயும் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நிகழ்வுகளை தான் இந்த 2 சூர் ஊதப்படுறது தான் இதோடைய நிகழ்வுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிமா ரஹ்மத்துல்லா, முஜாஹித் ரஹ்மத்துல்லா, சுத்தி ரஹ்மத்துல்லா இவங்கெல்லாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னும் வேறு சில அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, முன்னுள்ளவை அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடியது எதை குறிக்கும்னா மறுமை நிகழ்வுகளை குறிக்கக்கூடியதா சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. எங்களுக்கு பின்னுள்ளதுன்னு சொல்லி காட்டுறது இந்த உலகத்துல நடந்து முடிந்த விஷயங்களை சொல்லி காட்டுறதா இருக்கு. அப்போ அதுக்கு இவற்றுக்கு இடையே உள்ளது அப்படின்னு சொல்லி காட்டுறது இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அத சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. மற்ற சில அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த கருத்தையே விரிவுரையாளரான இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு தெரியுமான, எங்களுக்கு புரியக்கூடிய விளக்கங்களை நாங்க சொல்றோம். ஆனா இதனுடைய உள் அர்த்தங்களை, இன்னும் தெளிவான விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கறத விரிவுரையாளர்கள், அதாவது தப்சீருக்கு விளக்கங்கள் எழுதக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர்கள் இதுக்குரிய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அடுத்து, உன்னுடைய இறைவன் எதையும் மறப்பவனாக இல்லை. நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, இந்த வசனத்துல உன்னுடைய இறைவன் எதையுமே மறக்க கூடியவன் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான ரப்புக நஸிய்யா, எதையுமே மறக்க மாட்டான். அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு சொல்லும் போது உங்களுடைய ரப்பு இருக்கான்ல, அவன் எதையுமே மறக்க மாட்டான் அப்படின்னு இந்த வசனத்தோட தொடர்ல சொல்றாங்க. இதுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, உங்களுடைய இறைவன் உண்மையும் மறந்து விடவில்லை. அல்லாஹ் அக்பர். எந்த ஒன்னையும் மறக்கல நபியே, உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறக்கல, அவன் ஞாபகத்துல வச்சிருக்கான். நீங்க மறந்துட்டான்னு நினைச்சீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஞாபகத்துல அவன்கிட்ட எப்போது இருக்கு. அவன் எந்த ஒன்னையும் மறக்க கூடியவன் இல்லை. நீங்க நிம்மதியா ஆறுதலா இருங்க. அவனுடைய கட்டளைகள் வரும்போது, தேவைப்படும் போது உங்களுக்கு தூதர்களை வானவர்களை அனுப்பி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா செய்வான், உங்களை மறந்துடல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்து அந்த 64வது வசனத்தோட தொடர்ல, முற்பகல் மீது சத்தியமாக, இருண்டு விட்ட இரவின் மீது சத்தியமாக, நபியே உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை, உன் மீது கோபமும் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய 93வது அத்தியாயம் சூரா துஹா, அந்த வசனத்தோட 1 to 3 வசனங்களையும் இந்த வசனம் ஒத்து இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அங்கேயும் அப்படித்தான் சொல்லுவான், அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வரும், ஆனா கொஞ்ச நாள் வஹி வராம இருக்கல ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்ப ஒரு பெண்மணி ரொம்ப பேசுவா, அவரை பிடிச்ச ஷைத்தான் அவரை கைவிட்டுருச்சு, அவருக்கு பிடிச்ச சூனியம் நிறைய, அதெல்லாம் கேட்டு கவலைப்படுவாங்க ரொம்ப. நம்மள அல்லாஹ் கைவிட்டானா? அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, உம்மை கைவிடவில்லை, நீங்க நீங்க வழி தவறி இருந்தப்போ உங்களுக்கு வழியை கொடுத்தான், அழகான வழியை, நேர்வழியை அறிவிச்சு கொடுத்தான். நீங்க வசதியற்றவர்களா இருந்தீங்க, உங்களுக்கு வசதியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா உங்களை கைவிடலன்னு ரொம்ப அழகா அற்புதமான ஒரு சூறா அது. அந்த சூறாவை படிச்சு அதை விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர். இப்போ அந்த வசனத்தை, அந்த சூறாவை ஒத்து அதுல வர்ற மாதிரியே இதுலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க.
அதுக்கு அடுத்து அபு தர்தா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய மறையில அனுமதித்த அனைத்துமே உபயோகத்திற்கும் அனுமதிக்கப்பட்டதா இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய வேதத்துல எதையெல்லாம் அனுமதிச்சிருக்காரோ அது எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அவன் தடை செய்யப்பட்ட அனைத்துமே நமக்கு தடை செய்யப்பட்டது. அது ரொம்ப கிளியரா இருக்குது. ஹலால் ஹராம் இது நமக்கு தெளிவானது. அடுத்து உபயோகத்திற்கு தடை செய்யப்பட்டதை பார்த்துட்டோம், தடை செய்யப்படாத பார்த்துட்டோம். இன்னும் சிலது எதுவுமே சொல்லல, அல்லாஹ் விட்டுட்டான். அது வந்து தள்ளுபடியானது. அல்லாஹ்வால் தள்ளுபடி செய்யப்பட்டத நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா அல்லாஹ் எதையும் மறந்து விடக்கூடியவன் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய இறைவன் வந்து எதையும் மறக்கக்கூடியவனாகவும் இல்லை அப்படின்ட்டு இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த செய்தி வந்து ஹாக்கிம், பைஹக்கி, தாரகுத்னி இந்த கிதாபுகள்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் எது ஹலால்னு சொல்லியிருக்கானோ அது ஹலால் தெளிவானது, எது ஹராம்னு சொல்லியிருக்கானோ அது தெளிவானது, நமக்கு அது தடை. ஒரு சிலது போயிட்டு போகுது அப்படின்ட்டு அல்லாஹ் எதுவுமே சொல்லல. அதை அனுபவிச்சுட்டு அது அந்தந்த சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கட்டும் அப்படின்னு அல்லாஹால சும்மா விட்டுருக்கான். அதை வந்து நம்ம தேவையானதை தேவையான நேரத்துல எடுத்துக்கலாம். ஆனா எல்லாம் மறந்தோ அதுவெல்லாம் விட்டுட்டாண்டோ அப்படிலாம் இல்லை, நமக்கு சலுகை பண்ணியிருக்கான். அந்த சலுகையா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ தர்தா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அடுத்து 65வது வசனம். அவனே வானம் பூமி அது ரெண்டுக்கு இடையில உள்ள இறைவனும் அவன்தான். வானத்துக்கும் அவன்தான் இறைவன், பூமிக்கும் அதுதான் அவன்தான் இறைவன், அதுக்கு இடைப்பட்டதுல உள்ளதுக்கும் அவன்தான் இறைவனா இருக்கான். அத்தனையும் அவன்தான் படைச்சான், அவன்தான் நிர்வாகமும் செய்யறான், அவன்தான் ஆளக்கூடியவனா இருக்கான். அதுல நடக்கக்கூடிய அத்தனை தீர்ப்பளிப்பவனும் தீர்மானிக்கக்கூடியவனும் அவனாத்தான் இருக்கான். அவனது முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் இஸ்ஸத்தோட முடிவை யாராலையும் தடுக்கவோ நிறுத்தவும் முடியாது. அப்படி யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இந்த தொடர்ல சொல்லும் போது அவனே நீர் வழிபடுவீராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவனை நீங்க வழிபடுங்க, அவனை தவிர வேற யாரையும் நீங்க வழிபடாதீங்க. அவன்தான் வழிபடுறதுக்கு தகுதியானவன். அவனை வழிபடும் போது, அவனை தொழுகும் போது, ஜக்காத்து கொடுக்கும் போது, ஹஜ் செய்யும் போது, இந்த கலிமாவை இந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ளும் போது சில சங்கடங்கள், சிரமங்கள், தொல்லைகள், துயரங்கள் வரும். அத நீங்க சகிச்சுக்கங்க. அவனுக்கு நிகரா யாரையும் நீங்க பார்த்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்ல. அதனால இந்த இஸ்லாத்தை ஏற்று வணக்க வழிபாடுகள் செய்யும் போது, மெல்ல நீங்க அமல் செய்யும் போது உங்களுக்கு சிரமங்கள் வந்தா அதை பொறுத்துக்கங்க, அதை சகித்துக்கங்க. இறைவனுக்கு ஒப்பான அல்லது அவனுக்கு நிகரான யாரையாச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா, அறிந்திருக்கீங்களா? இல்லை இல்லையா? இப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, அவனை தவிர வேறு எவருமே அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளர் என்று பெயர் குறிப்பிட்டு பெயர் சூட்டப்படவே இல்லை. அவன் வந்து பரிசுத்த திருநாமத்திற்கு உரியவனா இருக்கான், வளமும் உயர்வு மிக்கவனா இருக்கான். இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு சொல்லும் போது நீங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஒப்பான, அல்லாஹ்வுக்கு நிகரான யாரும் கிடையாது. அவனுக்குரிய சிறப்பு பெயர்கள் அல்லாஹ், அர் ரஹ்மான் போன்ற பெயர்கள் வேறு யாருக்குமே சூட்டப்பட இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல விளக்கமா கொடுக்குறாங்க. தப்சீர் அல் பஹருல் முஹீத்ல இது அத்தனையும் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 64, 65 வசனங்கள்ல இந்த விளக்கத்தை பார்க்கிறோம். அடுத்து 66வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் தான் இறந்து விட்டா மீண்டும் உயிரோட எழுப்பப்படுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ويقول الإنسان أإذا ما مت لسوف أخرج حيا. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொல்றான், ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பொருளாகவோ எதுமாவும் இல்லாம இருந்த மனிதனை நான் தானே படைச்சோம் அப்படிங்கிறது ஏன் எண்ணி பார்க்காம இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா கேக்குறான், நான் வந்து மரணிச்சுட்டா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவானா அப்படின்னு அவன் கேக்குறான். ஏன் இதை நினைச்சு பார்க்காம இருக்கான்? இதுக்கு முன்னாடி
அவனை படைக்கிறதுக்கு முன்னாடி இன்ன பொருள்னு சொல்றது கூட அவன் ஒன்னா இல்லை. இப்ப பாருங்க, இரும்புல மேட் பண்ண சில பொருட்கள் இருக்கு, பிளாஸ்டிக்ல மேக் பண்ண சில பொருட்கள் இருக்கு, அலுமினியத்துல பண்ணது இருக்கு, ஓலையில சும்மா இந்த தென்னை மரத்து ஓலை, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய குச்சிகள், மரம், இப்படி ஒவ்வொன்றையும் மேட் பண்ற எத்தனையோ பொருள்கள் இருக்குதானே. அது மாதிரி இந்த மனிதனை எதுல மேட் ஆக்கலாம், எதுல இருந்து உருவாக்குனா? ஆதி மனிதனை களிமண்ல இருந்து படைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து சொல்றதுக்கே ஒரு பொருள்னு சொல்றதுக்கே இல்ல. அப்படி இல்லாத இருந்த மனிதனை நாம படைச்சோங்கிறத அவன் எண்ணி பார்க்க வேணாமா? அடுத்த 67வது வசனத்துல கேட்டு 68வது வசனத்துல சொல்லி காட்டுறோம், உன்னுடைய இறைவன் மீது ஆணையாக சத்தியமாக நான் சொல்றான், நிச்சயமாக நாம் அவர்களையும் ஷைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம், பிறகு நிச்சயமா நாம் அவர்களை நரகத்தை சுற்றி முழந்தாளிட்டவர்களாக கொண்டு வந்து நிறுத்துவோம். ஞாபகம் இருக்கட்டும். அதை தொடர்ந்து பிறகு நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பிரிவினரிலிருந்தும் அளவற்ற அருளாளனான அல்லாஹுவுக்கு மாறு செய்வதில் கடுமையா இருந்தோர தனியா பிரிப்போம். அப்படி கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க. பிறகு அந்த நரகத்துல எரிவதற்கு அவர்களில் தகுதியானவர் யார் என்பதை நாம நன்கு அறிவோம். இந்த இடத்துல 66வது வசனத்துல இருந்து 70வது வசனம் வரைக்கும் 5 வசனத்துவம் அல்லாஹாலா இறப்புக்கு பின்னாடி உயிர் குளிச்சு எழுப்பப்படுறதையும், மனிதன் ரொம்ப பாரதூரமா கருதக்கூடிய அந்த விஷயங்களை பத்தியும் ஆச்சரியப்படுறானே அப்படிங்கிறத பத்தியும் இந்த இடத்துல உயர்ந்தனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்துறான். இந்த வசனத்தை சொல்லிட்டு இதுக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு வசனத்தை ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே அவர்கள் மறுமையை மறுப்பது தொடர்பா நீ ஆச்சரியப்படுகிறாரா? அது சரிதான், ஆச்சரியப்படத்தக்கதுதான். ஏன்னு சொன்னா அவர்கள் நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆன பின்னால் புதிதாக மறுபடியும் படைக்கப்படுவோமா என்று கூறுகிறார்கள். இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றான். பாருங்க, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், மறுமையை மறுக்கக்கூடிய மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. நம்பக்கூடியவர்கள் ஆச்சரியப்படமாங்களா? படமாட்டாங்க. ஒண்ணுமில்லாதப்ப நம்மளை படைச்ச ரப்பு ஏன் மறுபடி படைக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனா அவன் போக முடியும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த கேள்வியே வராது. மறுமையை மறுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஆச்சரியப்படத்தக்க கேள்விகள் வரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து மனிதனை விந்துல இருந்து படைத்தோம் அப்படிங்கறத அவன் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். 36, 77, 78வது வசனம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் மனிதனை விந்திலிருந்து படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? அவன் கவனிக்கவில்லையா? ஆனால் பகிரங்கமா வெளிப்படையா தர்க்கம் செய்யக்கூடியவனா இருக்கிறானே, அவன் நமக்கு உவமை சொல்றான். நான் படைக்கப்பட்ட விதத்தை மறந்து விடுறான். மக்கி போன எலும்புகள் உயிர் கொடுத்து எழுப்புவன் யார் என்று அவன் கேட்கிறான். இந்த முதல்ல சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்களுக்கும் இந்த 66வது 67வது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதன் நான் இறந்து விட்டால் மீண்டும் உயிரோட எழுப்பப்படுவேனான்னு கேட்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பொருளாவே இல்லாம இருந்தானே, அந்த மனிதனை நாம தானே படைச்சோங்கிறத அவன் எண்ணி பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹால கேள்வியா கேட்டுட்டு இங்க அல்லாஹ் சொல்றான், உயர்ந்தோனாகி அல்லாஹ் ஆரம்ப நிலையை கொண்டு அடுத்த நிலைக்கு சான்று பகரக்கூடியவனா இருக்கிறான். ஒன்றுமில்லாத மனிதனுக்கு உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளாக உள்ள இந்த நிலையில உங்களை மீண்டும் எழுப்பி கொண்டு வர்றது கஷ்டமா? அப்ப எழுப்ப மாட்டானா? ஒண்ணுமே இல்லாம ஒரு விந்து துணியா அதுல ஒரு அணுவா நீங்க இருந்தீங்க. அதுல இருந்து கை, காலு, மூஞ்சி, முகம், கண்ணு, இமை, முடி, நகம், எலும்பு, சதை, அதுல கல்லீரல், மண்ணீரல், எத்தனை வெரைட்டி அல்லாஹ் தஆலா படைச்சான். இப்படி படைச்ச ரப்பு ஒரு அணு. அதுல சொல்றாங்க, இதுல நம்மளுடைய ஜீன்ல நம்முடைய தாத்தா பாட்டியோடைய அந்த குணங்கள்லாம், அவங்களுக்கு இருந்த அந்த தன்மைகள்லாம், அவங்களுக்கு இருக்க முடி மாதிரி, அவங்களுக்கு இருந்த நெகம் மாதிரி, அப்படியெல்லாம் படைச்ச ரப்பு உங்களை இப்ப அவங்க படைச்சிட்டேன், அதை மறுபடி செராக்ஸ் எடுத்து கொண்டு வர்றது, ஒரு போட்டோ காப்பி எடுக்கிறது பெரிய விஷயமா? இல்ல இல்லையா? ஏன் சிந்திக்காம பேசுறீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இதுக்கு இன்னொரு வசனத்தையும் சொல்றாங்க, அவனே ஆரம்பத்துல படைக்கிறான், பிறகு மறுபடியும் படைக்கிறான், அது அவனுக்கு மிகவும் லேசு. 30வது அத்தியாயத்துல 27வது வசனம்.
நீங்க இதை சிந்திக்காம சாதாரணமா கேக்குறீங்க, வெளிப்படையா தர்க்கம் செய்றீங்க, உதாரணம் வேற சொல்லி காட்டுறீங்க. மக்கி எலும்பா போயிட்டா, மண்ணோட மண்ணா போயிட்டா எப்படி படைப்பான்னு அது எனக்கு லேசு. சுப்ஹானஹு சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகன் என்னை நம்ப மறுக்கிறான், ஆனால் அவனுக்கு அது குறித்து அதனுடைய தகுதி எதுவுமே இல்லை. என்னை நம்ப மறுக்கிறானு, அதுக்கான தகுதி அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் என்னை ஏசுகிறான், ஆனால் அவனுக்கு அது தகுதி இல்லை. நான் மனிதனை அவனை முதல்ல படைத்ததை போன்ற மீண்டும் அவனை நான் படைக்க மாட்டேன் என்று அவன் சொல்றான். அவன் என்னை நம்ப மறுக்கக்கூடியது இதுதான். முதல்ல படைச்சிட்டு ரெண்டாவது எப்படி படைக்க போறான் அப்படின்னு கேக்குறானு, அதுதான் அவன் என்னை நம்ப மறுக்கிறது. உண்மையிலேயே மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புறதை விட அவனை ஆரம்பமா படைச்சது இருக்குல்ல, அது எளிதானது இல்ல, அது ஈஸியானது இல்ல. இப்ப படைச்சு மூத்தாயிட்டான், அவனை திருப்பி கொண்டு வர்றது ஈஸியான விஷயம். ஆரம்பத்துல அவனை படிக்கிறது அது ரொம்ப லேசான விஷயம் இல்ல. அதையே செஞ்சிட்ட எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்கறதா கடினம், சிரமம். அவன் என்னை இப்படி சொல்றதுதான் என்னை நம்ப மறுக்கிறது அப்படிங்கறதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தனக்கு குழந்தையாக்கி கொண்டான் என்று அவன் சொல்றான்ல, அதுதான் அவன் என்னை ஏசுறது. நானும் ஏகனா இருக்கேன், ஒரே ஒருத்தனா இருக்கேன், யார்கிட்ட எந்த தேவையும் முற்றவனா இருக்கேன். நான் யாரையும் பெற்றவனும் இல்ல, யாருக்கும் பிறந்தவனும் இல்ல, எனக்கு நிகரா யாருமே கிடையாது. அப்படி இருக்கு எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் என்னை ஏசக்கூடியவங்க. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 3193வது ஹதீஸ், 4482வது ஹதீஸ், 4974வது ஹதீஸ்ல இந்த செய்திகள் பதியப்பட்டிருக்கு. அடுத்து 68வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமா நிச்சயமா நம்ம இவங்களையும், இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல, திருப்பி படைக்க முடியுமா, எலும்பா போனதுக்கு பின்னாடி, மக்கி போனதுக்கு பின்னாடி அவனுக்கு புல்ல இருக்குன்னு இப்படி எல்லாம் பேசக்கூடிய இந்த மக்கள் அனைவரையும், நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமா நிச்சயமா இவங்களையும் இவங்களை பின்பற்றிய சைத்தான்களையும் ஒன்று திரட்டுவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தன் மீது சத்தியம் செஞ்சு அவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வை என்று அவர்கள் வழிபட்டு வந்த அவர்களுடைய ஷைத்தான்களையும் ஒன்று திரட்டுவேன் என்று அறுதியிட்டு சொல்லக்கூடிய வசனம் இது. இதே தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பிறகு நிச்சயமா நாம் அவர்களை நரகத்தை சுற்றி முழந்தாளிற்றவர்களாக கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு, முழந்தாளிட்டவர்களாக சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜாசியா அப்படின்னு சொல்றான். அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, மண்டியிட்டவர்களாக, அப்படி மண்டியிட்டு அமர்ந்தவர்களா அவங்க உட்கார்ந்துருப்பாங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. நபியே ஒவ்வொரு சமுதாயத்தாரும் மண்டியிட்டு கிடப்பதை நீர் காண்பீர். 45வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல அந்த இடத்துல சொல்லக்கூடிய வசனத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த ஜாசியா அப்படின்னு சொன்னா முழந்தாளிட்டவர்களாக, மண்டியிட்டவர்களாக அங்க அமர்ந்திருப்பாங்க. இதே வசனத்துக்கு இந்த சொல்லுக்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நின்றவர்களா இருப்பாங்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அதே தான் சொல்றாங்க, நின்றவர்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. தப்சீர் தபரியில இந்த செய்திகள் வருதுங்கிறதையும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அடுத்து 69வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா நம் ஒவ்வொரு பிரிவினிலிருந்தும் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுக்கு மாறு செய்வதில் கடுமையா இருந்தவரை தனித்தனியா பிரிப்போம். யார் யார் எந்தெந்த மாதிரி இருந்தாங்க, இவங்கெல்லாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, இன்னைக்கு சொல்றாங்கல்ல இவங்க அந்த ஜமாத்து, இவங்க இந்த ஜமாத்து, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்களையே பல பிரிவு. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரே ஒரு இறைவன் தான், அவனைதான் ஏற்றுக்கிட்டோம். ஒரே ஒரு கடைசி தூதர், பல லட்சங்களுக்கு பின்னாடி இறுதியா முத்திரையா வந்த தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டோம். நமக்கு இறை வேதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடைசி வேதமா வந்தது அல் குர்ஆன்கிறதை ஏத்துக்கிட்டோம். இப்படி இருக்கவங்களுக்கு மத்தியிலேயே எத்தனை பிரிவுகள் பாத்தீங்களா? அதுல வழிவெடுக்கக்கூடிய
மக்களையும் பார்க்கணும் இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இது அல்லாத இறைவனை ஏற்றுக்கொள்ளாத, இறைவன் இல்லென்று சொல்லக்கூடிய, இல்ல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள், இன்னும் பாவிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொருவரையும் அல்லாஹாலா ஒண்ணு சேர்த்து தனித்தனியா பிரிச்சிருவோம். இவங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா இந்த இடத்துல சொல்லும் போது முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துல இருந்தும் உள்ள முஷ்ரிக்குகள் யாரு, காஃபிர்கள் யாரு, நிராகரிப்பர்கள் யாரு அப்படிங்கிறத அல்லாஹ் பிரிப்பேன்னு சொல்றாங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, மறுமை நாள்ல பிந்தியவர் வரும் வரை முந்தியவர் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. எண்ணிக்கை பூர்த்தியானதும் மொத்த மனிதர்களிடமும் இறைவன் வருவான். பிறகு பெரும்பாவிகளிடம் வரிசையா விசாரணை நடக்கும். அடுத்து சொல்றாங்க, இதுதான் பிறகு நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் அளவற்ற அருளானாகிய அந்த அல்லாஹுக்கு மாறு செய்வதில் கடுமையா இருந்தோரை தனித்தனியா பிரிப்போம். போங்க, நீங்க எல்லாம் இந்த கேட்டகரி, நீங்க நிக்கிறதுக்கு தகுதியே இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனித்தனியா பிரிச்சு எடுப்பான். அல்லாஹ் இதுக்குத்தான் விளக்கம் சொல்லி காட்டுறான் அப்படிங்கிற சொல்றாங்க. இது தப்சீர் இப்னு அபி ஹாத்தம் பைஹக்கில பதியப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வசனத்துக்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, ஒவ்வொரு சமயத்தாரில இருந்து பாவம் செய்வதில் தலைவர்களாகவும் முன்னோடிகளாகவும் விளங்கியோரை தான் தனியாக பிரிப்போன்னு அல்லாஹ்தாலா சொல்றான். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம தனியா பிரிப்போம். இன்னைக்கு எத்தனை தலைவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள், அந்த தலைவர்களை எல்லாம் எல்லாம் பின்பற்றி நான் எடுத்துருவான். நீங்க தானே வழி எடுத்தீங்க, நீங்க தானே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி சொன்னீங்க, நீங்க தானே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு முறியுதுன்ற ஒரு பேர்ல என்னத்தையும் ஒண்ணு தர்றேன், நான் பயத்துங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு சொல்றேன், நீங்க எனக்குத்தான் நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும், எனக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கணும், நீங்க தானே சொன்னீங்க. இது இஸ்லாத்துல உள்ளது. இது அல்லாத மாற்று மத வழிபாடுகள்ல பாருங்க, நீங்க தான் வழிகெடுத்தீங்க, இங்க வர சொன்னீங்கல்ல, இங்க வாங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் தனியா பிரிஞ்சு நில்லுங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா தனித்தனியா பிரிச்சு எடுப்பான். அவர்களை பின்பற்றிய தொண்டர்கள் சிந்திக்காம அல்லாஹ்தாலா அறிவை பகுத்து அறியக்கூடிய உணர்வுகளையும் அறிவையும் கொடுத்திருந்தோ அவங்க பின்னாடி ஓடுனாங்கல்ல, ஒவ்வொருத்தரா பிரிச்சு எடுத்துருவான். முற்கால அறிஞர்கள்ல இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க உள்ளிட்ட பலரும் இந்த மாதிரி தான் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி இந்த வசனத்துக்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு சமயத்தார்ல இருந்தும் பாவம் செய்வதனுடைய தலைவர்களா இருந்தாங்கல்ல, முன்னோடிகளாகவும் விளங்குனாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிப்போம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க இந்த வசனத்துக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 38வது வசனம். அதுல சொல்றான், இறுதியில் அவர்கள் அனைவரும் அதில் ஒன்று திரட்டப்பட்டதோ அவர்களில் பிந்தியோ தமக்கு முந்தியோரை பற்றி, எங்கள் இறைவா, இவர்கள் தான் எங்களை தவறான வழியில் நடத்தினார்கள், எனவே இவங்களுக்கு 2 மடங்கு நரக வேதனை வழங்குவாயாக என்று சொல்லுவாங்க. பாத்தீங்களா, யாழ்லா இவங்கதான் எங்களை வழிகெடுத்த தலைவர்கள், எங்களுக்கு முந்தியவர்கள், இவங்களைத்தான் நாங்க பின்பற்றணும், இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனையை குடியாலான்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க தெரியுதா, தலைவர்கள் யாரு, தொண்டர்கள் யாரு, முன்னால் உள்ளவங்க யாரு, பின்னால் உள்ளவங்க யாரு. இன்னைக்கு இல்லம்மா, எங்க ஊர் தலைவரை மீறி நாங்க எதுவும் பேச முடியாது, எங்க ஜமாத்து அப்படி, உண்மையிலே ஜமாத்து கட்டுப்படணும், ஜமாத்தோட சேர்ந்து இருக்கணும், ஒரு ஜமாவா இருக்கணுங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டு தொழுகை. ஏண்டா நம்ம அதுல மிகப்பெரிய நன்மை. அல்லாஹ் தஆலா ஆண்களை பார்த்து சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஏண்டா அங்க ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு மத்தியில பணக்காரர், ஏழை, கருப்பர், வெள்ளை, குட்டை, நெட்டை, அசிங்கம், அழகு, வெள்ளை, இப்படி ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஒருத்தனை ஏத்துக்கிட்டா எல்லாம் சமம், ஒரே சபலம், காலோட காலு தோளோட தோளா நில்லுங்க, ஒருத்தருக்கு கஷ்டம் முறையில ஒருத்தர் ஓடி போய் உதவுங்க, விசாரிங்க, இப்படி பலவிதமான நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். எதுக்காக? தலைவர்களை தொண்டர்கள் பின்பற்றி நடக்கணும், ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஒவ்வொரு மஹல்லாவை சேர்ந்தவர்களும் கூட்டமைப்பா இருக்கணும், இதன் மூலமா பல நன்மைகள் செய்யணும்னு. ஆனா அது வழிகெடுக்கிறதுக்கு இல்ல, அல்லாஹ்வை விட்டுட்டு வழிதவறி போறதுக்கு இல்ல,
அப்படிங்கறத அல்லாஹால சொல்லி காட்டுறான். அதனால ஒவ்வொரு தலைவர்களையும் பிரிச்செடுத்து நீங்க எல்லாம் நன்மை சொல்றதுக்கு பதிலா தீமைய சொன்னீங்க, வழிகெடுத்தீங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை சொல்லும் போது ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனி மக்களை பார்த்து இஸ்லாத்தை சொல்றதை விட தலைவர்களை பார்த்து தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த தலைவர்களை சொன்னா அந்த சமுதாயம், அந்த கூட்டம், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. அவ்வளவுக்கு கண்ணியம் அந்த தலைவர்களுக்கு இருக்கு. ஆனா அதே தலைவர்கள் வழி நடத்தி செல்வதற்கு, நேர் வழி காட்டுறதுக்கு பதிலா வழிகேட்டுல கூட்டிட்டு போனா எப்படி அந்த சமுதாயமும் சேர்ந்து அழிஞ்சு போகுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹாலா அந்த தலைவர்களை பார்த்து பிரிச்சு எடுப்பான். அப்போ அந்த ஒன்று திரட்டக்கூடிய அந்த நாள்ல பின்னாடி வந்தவங்க அந்த முன்னாடி இருக்க தலைவர்களை பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே, இவங்கதான் எங்களை தவறான வழியில நடத்திட்டு போனாங்க, தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க நடந்தோம், இவங்களுக்கு அட்லீஸ்ட் 2 மடங்கு வேலையாச்சும் கூடியாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த வேதத்தை, அல்லாஹுடைய தூதர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றி நடக்கணும். இஸ்லாத்துக்கு மாறான விஷயங்களை தலைவர்கள் சொன்னாலும் அதை அப்படி கண்மூடித்தனமா ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது, சிந்திச்சு பார்க்கணும். அந்த வகையில நம்ம சீர் பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹாலா இந்த இவ்வளவு விஷயங்களும் அல்லாஹாலா சொல்றான். அடுத்து 70வது வசனம். பிறகு அந்த நரகத்தில் எரிவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் யார் என்பதை நன்கு அறிவோம். அந்த நரகத்துல எரியறதுக்கு, எரி கொல்லிகளா ஆகுறதுக்கு யாரெல்லாம் தகுதின்னு நம்ம தேர்ந்தெடுப்போம்னு அல்லாஹாலா சொல்றான். இங்கு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் நரக நெருப்பில் நுழைந்து அதில் நிரந்தரமாக தங்குவோர் யார் என்பதை, அங்கு 2 மடங்கு வேதனைக்கு உரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் இந்த நிலைமைகள் இருந்து எங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்புகள் பட்டா துடிதுடிச்சு போயிடும். அந்த நெருப்பு படாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ செய்யறோம். ஆனா இத பல மடங்கு அல்லாஹ் கழுவி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்து கொடுத்த நெருப்பு. ஆனா பல 1000 ஆண்டுகள் எரிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் பண்ணி வச்சிருக்கானே அவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நெருப்பு இருக்குதே, அது கரிக்க கூடியது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரக நெருப்பை பத்தி சொல்லும் போது 1000 ஆண்டுகள் எரிச்சு அது சிகப்பாச்சு, திருப்பி 1000 ஆண்டுகள் எரிச்சு மஞ்சள் கலர் ஆச்சு, இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1000 ஆண்டுகள் எரிச்சு கருப்பாச்சு. அல்லாஹுடைய கணக்குல 1000 ஆண்டுங்கிறது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்படி உஷ்டங்கள் ஏற்றப்பட்டது அந்த நரக நெருப்பு. அந்த நரக நெருப்புக்கு உரியவர்கள் யாருங்கிறத அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். இந்த மேல சொல்லக்கூடிய இந்த 7வது அத்தியாயம் 38வது வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்லாஹாலா தனக்கு முந்தியவர்களை பிந்தியவர்கள் பார்த்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவங்க தான் இவங்களை வழிகெடுத்தவங்க, இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனையாச்சு நிக்க கூடிய அல்லாண்டு. அதோட தொடர்ச்சியில சொல்றாங்க, அதற்கு அவன் ஒவ்வொருவரும் இங்கு 2 மடங்கு வேதனை கிடைக்கும், நீங்கள் அதன் தீவிரத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அதாவது நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா இவங்களுக்காச்சும் 2 மடங்கு தண்டனையை கூடியாடலாண்டு, உங்களுக்கும் 2 மடங்கு தண்டனை தான். அவங்க கூப்பிட்டா நீங்க போகலாமா? எல்லாத்துக்கும் போயிட்டீங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு இறை வேதத்தை கொடுக்கலையா? இறை தூதர்களை நான் அனுப்பலையா? அப்படின்னு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்களும் மாறு செய்யக்கூடியவர்களா தானே இருந்தீங்க. அதனால உங்களுக்கும் இன்னைக்கு 2 மடங்கு வேதனை தான். நீங்க என்ன செய்யுங்க? அதனுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த 64வது வசனத்துல இருந்து 70வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம வானவர்கள் இறங்கி வர்றதில்ல. அல்லாஹ் தஆலா உங்களை மறக்கல, எல்லாவற்றையும் அறிந்தவனா இருக்கான். இந்த பூமியில உள்ளது அவனுக்கு வழிபடுறதுக்கு தான், அவன் வழி கெடுவதற்கு இல்ல. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹை வழிபடும் போது இருக்கக்கூடிய சிரமங்களை சகிச்சு முழுமையா அவனை வணங்குங்க. அவனுக்கு நிகரா யாரையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப நாம தொழுகைகள் இபாதத்துகள் நடக்கும் போது சில சிரமங்கள் கஷ்டங்கள் வரத்தான செய்யுது. அதை சகித்துக்கிட்டு அல்லாஹ்வுக்காக பொறுமையோட இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதுக்கடுத்து மனிதன் இப்படி பேசுறான், இப்படி பேசக்கூடிய யாரா இருப்பான்? மறுமையை மறுக்கக்கூடியவனா இருப்பான்.
மறுமையை நிராகரிக்கக்கூடியவனா இருப்பான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் தான் இப்படி பேசுவான். இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்ம பாதுகாக்கணும். நாம அப்படிப்பட்ட செயல்கள் நம்மளை அறியாம நடந்திருந்தா, செயல்பாட்டுல இருந்திருந்தா, நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு மனம் திருந்தணும். அந்த மாதிரி செயல்கள்ல இருந்து விலகணும். அல்லாஹுத்தாலா நாளைக்கு மறுமையில அமல் கொடுக்கக்கூடிய வேதனையை அப்ப பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இல்லாமல் அந்த மாதிரி சொல்றதுல இருந்து நம்ம விலகிடணும். ஏன்னா அல்லாஹால சொல்றோம், உங்களையும் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹால சொல்றான், ரப்பே உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக அல்லாஹால சொல்லி காட்டுறான், நிச்சயமா அவர்களையும், யாரும் அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களையும் அந்த சைத்தான்களையும் நம்ம ஒன்று திரட்டுவோம். நரகத்தின் முன்னால் முழந்தாளிட்டு நிப்பாட்டுவோம். அந்த நாள்ல யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்களெல்லாம் பிரிச்சு காட்டுவோம். நீங்க தான் நம்ம வழிகெடுத்தீங்க என்று தலைவர்களையும் தொண்டர்களையும் தனித்தனியா பிரிச்சு அந்த நரகத்துக்கு தயாரானவங்க யாரு, எரிகொலிகளா இருக்க போறவங்க யாரு அப்படின்னு நம்ம பிரிச்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை குடிப்போம். அந்த நேரத்துல சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எங்களை வழிகெடுத்தவங்க, இவங்களுக்கு 2 மடங்காச்சும் தண்டனை குடியாண்டாண்டு உங்களுக்கும் சேர்த்துதான், ஏன்னா நீங்களும் உங்களை பின்பற்றித்தானே நடந்தீங்க, மறுத்தீங்க அப்படின்ட்டு அல்லாஹால அவங்க சொல்லுவான். இன்னைக்கு கூட காலையில நம்ம சூரா ஹூது பாத்துக்கிட்டு வந்தோம். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹால சொல்லி காட்டுறான். சைப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுறான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹால சொல்லி காட்டி இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, இதன் மூலம் உங்களுக்கு படிப்பினை இருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு. நீங்க ஈமான் கொள்றதுல உறுதியா இருக்கணும். அவங்களுக்கு வந்த தண்டனை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வசனங்களை எல்லாம், இந்த ஸ்டோரிகளை எல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு அல்லாஹால சொல்றான். இங்கேயும் அல்லாஹாலா முன்னோர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்னோர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய நரகத்துக்கு முன்னாடி போய் புலம்பக்கூடிய விஷயங்களையும் ஏன் சொல்லி காட்டுறான், இந்த நிலையும் நமக்கு வந்துடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தாருக்கு வந்துடக்கூடாது, நம்ம வழிகேட்டுல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொல்லி காட்டுறாங்கிறத நம்ம உணர்ந்து நாம உண்மையா அல்லாஹ்வை பக்கம் சார்ந்தவர்களாக, அல்லாஹ்வை முழுமையா நம்பிக்கை கொண்டவர்களாக, அவன் பக்கம் முழுமையா நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டது, அவனை வணங்குறதுல சிரமங்கள் ஏற்பட்டா நாம அல்லாஹ்வுக்காக பொறுத்து சகிப்புத்தன்மையோட உள்ளபூர்வமாக தக்வாவோட இபாதத் அமல்கள் செய்யக்கூடியவர்களா நாம இருக்கணும். அல்லாஹ் எந்த ஒன்னையும் மறந்துடல, அல்லாஹால ஒவ்வொன்றையும் நோட் பண்ணக்கூடியவர்களா, அறிவிக்கக்கூடியவனா, நாளைக்கு மறுமையில நமக்கு முன்னாடி வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டக்கூடியவனா இருக்கிறாங்கிற ஒரு நினைவோட நம்ம அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதே நேரத்துல இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு, அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை இருக்குங்கிறது உலகத்தால சொல்றான். அந்த தண்டனையில இருந்து நாமும் நம்முடைய வாரிசுகளும் நம்முடைய குடும்பத்தார்களும் தப்பிக்கணும்னு சொன்னா இந்த வசனங்களை எல்லாம் நம்பி அதை விளங்கி அதை ஆய்வு செய்து இறைவனை நம்பிக்கை கொண்டு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களா நாம இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 64வது வசனத்துல இருந்து சூரா மரியத்துல 70வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் ஏராளமான டீப்பா போனோம்னா விளக்கங்கள் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். யா அல்லாஹ், நாங்கள் இந்த வசனத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டவர்களாக, ஈமானில் உறுதிமிக்கவர்களாக, உன்னை வணங்குவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து அழகான பொறுமையாக பொறுத்திருந்து யா அல்லாஹ் நல்லமல் செய்யக்கூடியவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக எங்கள் அனைவரையும், எங்களுடைய குடும்பத்தார்களையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் நண்பர்களையும், எங்களுடைய வாரிசுகளையும், உலகத்தில் உண்டான மொமீன்களையும் முஸ்லிம்களையும் நீ அனைவரையும் யா அல்லாஹ் நன்மக்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.